உயிர்மையின் புத்தகங்கள் அறிமுக கூட்டத்தில் எப்போதும் சற்று இலகுவாகவும் இருக்க மற்றும் இருக்கும். ஆனால் இதற்கு முந்தைய அமர்வுக்கு முந்தைய பெரிய திடுக்கிடலை தந்தது. கவிஞர் மண்குதிரை பேச ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு ஒரு ரொம்ப ஆசுவாசமாக மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இது தெரிவிக்கணும்னு நினச்சிக்க. அன்பார்ந்த நண்பர், என்ன நடந்துச்சு? இல்லை, வழக்கமான கூட்டம் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன். வழக்கமான உயிர்மை அறிமுக கூட்டங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, கவிஞர் யாழியின் உருக்கழியில் நீந்தும் சிறுமி கவிதை தொகுப்பு பற்றி ஒரு அறிமுக உரையாற்ற படிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் உயிர்மை புத்தக வெளியீட்டில் நண்பர் யாழியின் புத்தகம் குறித்து பேசுவது குறித்து உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். யாழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்த ஒரு மருத நிறுத்துக்காரர். இதற்கு முன் என் கைரேகை படிந்த கல், முத்த தாண்டவம், மகா சிவராத்திரியும் சில தேநீர் கோப்பைகளும், கேவல் நதி, இரு நிழல்களின் ஒப்பனை என்று 5 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது 6வது கவிதை தொகுப்பு. அவரது 3வது கவிதை தொகுப்பிலிருந்து அவருடைய கவிதைகள் குறித்து உரையாடவும் பேசவும் பரிமாறிக்கொள்ளவும் இருந்திருக்கிற வகையில் யாழியோட கவிதைகள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவை. யாழியோடு அவருடைய கவிதைகள் மற்றும் மற்றவர் கவிதைகள் குறித்தும் தொடர்ந்து உரையாடும் வகையில் யாழியோட கவிதைகளோட ஒரு இணக்கமான நட்பும் உண்டு. ஆனால் அவர் இதுவரை எழுதி வந்த கவிதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சில கவிதைகளை இந்த தொகுப்பில் காண கிடைக்கிறேன். பொதுவாக யாழியோட கவிதைகளில் ஒரு அதிகார மையத்தை எதிர்க்கிற குரல், ஒரு வழமை எதிர்க்கும் குரல், ஒரு பொய்மையான போற்றுதல்களையும் கொண்டாட்டங்களையும் எதிர்க்கும் குரல், ஒரு தன்னிலை சார்ந்து ஒரு முன்னிலையை குறித்த குறைபாடுகள், கோரிக்கைகள் ஆகிய குரல்களை கேட்டிருக்கிறேன். இந்த தொகுப்பில் ஒரு ஆணின் பிரிவை பேசும், பிரிவாற்றாமையை பேசும் ஒரு பெண்ணின் குரலையும், ஒரு பெண்ணின் கொடுங்கனவுகளையும், பெண்ணின் அபலை குரலையும், பெண்ணின் இணையை கோரும், இணையை சாடும் கோருதல்கள், அழைப்புகள், ஏதிலி பாடல்களாக பெண் குரல்களில் சில கவிதைகளை எழுதியிருக்கிறார். அது அவரது வழமையை கட்டுரைப்பதாக இருந்தது. தொடர்ந்து கவிதைகள் எழுதுபவராக, கவிதைகள் குறித்து உரையாடுபவராக இருக்கும் யாழியின் கவிதைகளில் சில சொற்றொடர்கள், சில படிமங்கள் வாசிப்பதற்கு, அவருடைய கவிதைகளில் புழுங்குவதற்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை, இணக்கத்தை, ஒரு பிளஷரை ஏற்படுத்தும். சில படிமங்களை, சில சொற்றொடர்களை உங்கள் முன் வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நொடி முள்ளில் அமரும் நத்தை, இது ஒரு பெரிய ஒரு புனைவுக்கான ஒரு சாத்தியங்களை அகலப்படுத்துவதாக இருக்கிறது. இம்மாறு இன்னும் சில சொற்றொடர்கள் உண்டு. நினைவில் புணர்பவள், அசையும் சுடரை பார்த்து கொண்டிருத்தல், சூரியனால் நிரம்பிய இரவு, புனல் நுரைத்த மருதம், கணக்க தயாராகும் என் சிலுவை, அதே மாதிரி யூகங்களால் நிரம்பிய வெளி, காலத்தின் மீது படியும் சாம்பல், அரூபத்தின் சிலை. இந்த சொற்றொடர்கள் எல்லாம் படிக்கும்போது என்னன்னா ஒரு பெரிய புனைவுக்குள்ள நம்ம போற மாதிரியும், இந்த கவிதைகள் நம்ம தனியாக அந்த கவிதைகளுக்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ற மாதிரி ஒரு பெரிய அகண்ட சாத்திய வெளியை நமக்கு உருவாக்குது. யாழியோட கவிதைகளில் எப்பவுமே நிறங்களை நிறைய காணலாம். அதன் மூலம் அந்த கவிதைகளோட அழகை, அதை காட்சிமைப்படுத்தலை உருவாக்குற மாதிரி இருக்கும். அடற்பச்சை, மஞ்சள் வெளிச்சம், மஞ்சள் நிறத்தில் அரளி பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் நீ என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் நோக்கி பேசுகிற நிறைய கவிதைகள் வழமை போல இருக்கிறது. ஒரு சின்ன கவிதை. என் நதி குடித்து பறித்து கொண்டிருக்கும் உன் மீனுக்கு தெரியுமா என் மணற்பரப்பில் அது காயப்போவதை அப்படின்னு. யாழி எப்பவுமே இந்த காதல் கவிதைகளை எப்பவுமே நிராகரிப்பவராக இருப்பார். பெரும்பாலும் அதிகாரத்தை நோக்கி எதிர்க்கும் குரலாகவும், பொதுவெளியில் புழங்கும் இப்போ தற்கால அன்றாடங்களை பற்றி எழுதுவதாகவும், ஒரு பெண்ணோட கோரிக்கையாகவும், ஒரு ஆணோட கோரிக்கையாகவும், பொதுவாக ஒரு மானுடத்தை நோக்கி கூறும் குரலாகவும் நிறைய கவிதைகளை இதில் எழுதியிருக்கிறார். அது மாதிரி இவர் ஒரு 70களில் பிறந்த 80 சினிமாக்களையும், ஒரு வாழ்வியலையும், சினிமா பாடல்களையும் குறித்து நிறைய தகவல்களை சேமிப்பில் வைத்திருப்பார். நிறைய தகவல்களை, சில ஞாபகங்களை அவர் வைத்திருப்பார். அது மாதிரி நிறைய பாடல் வரிகளை கூட நிறைய இதுக்கு முந்தின தொகுப்பில் நிறைய பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி பரவலாக எல்லாவற்றையும் பற்றி எழுதக்கூடியவராக யாழி இருக்கிறார். நிறைய கவிதைகள் மட்டும் இல்லாமல் சினிமாக்களை பற்றியும் நிறைய தகவல்களையும் ஞாபகங்களையும் எண்ணங்களையும் வைத்திருப்பவர். அது குறித்து யாழியிடம் எதுவுமே பேசலாம், எதுவும் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லோரிடம் யாழியிடம் கவிதைகள் குறித்து உரையாடுபவராக இருப்பார்.
எனவே யாழியின் ஒரு இந்த தொகுப்பில் எனக்கு பிடித்த ஒரு 2 கவிதைகளை வாசித்து விட்டு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். குளிர்கால பின்னிரவில் புனையலாடும் பாம்புகளை கனவில் கண்டு விழித்தவள் தண்ணீரை குடித்துவிட்டு படுக்கிறாள். போர்வையை இழுத்து மூடும் தலையணையை அனைத்தும் புரண்டு கொண்டிருக்கிறாள். அவளை பாம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாய் விழுங்க தொடங்கின. சொல்லிவிட இயலாத வாதையில் உழலும் அவளின் முணுமுணுப்பில் வசவ சொற்கள் கேட்கிறதா? அது பொருளீட்ட போனவனை சபிப்பதாக இருக்கலாம், அல்லது இல்லாமல் போனவனின் இருப்பை பற்றியதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பெண் குரல்ல ஒரு ஆணை நோக்கி கூறுற ஒரு கவிதைகள். அது இந்த ஒரு பால் தன்மையற்று அதை ஒரு கட்டுடைப்பதாக இருக்கிறது ஒரு கவிதை. நீண்ட பயணம் ஒன்றில் தலைப்படும் அடர் தாகத்தின் முன் அசையும் காணல் போல எழும் பிரியத்தின் பேரலை வந்து வந்து போகிறது. தனித்த இரவொன்றில் நொடிமுள்ளில் அமர்கிறது நத்தை. அந்த நொடிமுள்ளில் அமர்கிறது நத்தை என்பது ஒரு மிகச்சிறந்த படிமமாக ஒரு மிக நீண்ட பயணத்தை குறிப்பதாக இருக்கிறது. இன்னொரு 2 கவிதை. கண்ணாடி பழைக்குள் பட்டாம்பூச்சிகள் அடைத்து ரசிக்கும் குரூரத்தை கைவிடு, வெளிகளில் பறக்கட்டும் எனக்கான வார்த்தைகள் அப்படின்னு. இந்த தொகுப்பிலே மிக சிறப்பாக நான் கருதும் இந்த தலைப்பு கவிதை ஒன்று வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். உருக்கழியில் நீந்தும் சிறுமீன்கள் எங்கிருந்தோ பறந்து வந்து புன்னை மரத்தில் அமரும் வெண் குருகு, அதை கண்டு வலைக்குள் செல்லும் நண்டு, நாசி உரசும் தாழம்பூவின் வாசம், எதையும் கண்டு உணராமல் கடந்து போய் கடல் பார்க்கிறார் நுழைச்சி, கடலாடி கரம் கோர்த்து உடைதிரை பொலியில் உடனுறைந்த பொழுதில் உளறிய வார்த்தை என சேர்ப்பவனை பற்றிய நினைவுகளில் மணலில் கோலமிடுகையில் சன்னமாய் காதில் நுழைகிறது பாடல். புளித்த மதுவாடையோடு விரகத்தில் பாடுகிறான் பாணன். பொன்னிறமேற்றிய சூரியன் அமிழ்ந்த அன்றிரவு அவள் வீட்டில் ஆம்பல் மரளந்து. யாழி தொடர்ந்து கவிதைகளை பற்றி உரையாடுபவராகவும் கவிதைகளை எழுதுபவராகவும் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாழிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.